வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புதுப்பாளையம் வார்டுக்குட்பட்ட சுப்பையா நகர், மங்கலட்சுமி நகர், கண்ணன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது அப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலப்பணிகள் குறித்து அவர் எடுத்துரைத்தார். குறிப்பாக கண்ணன் நகரில் சேதமடைந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலை புதிய கான்கிரீட் வாய்க்காலாக மாற்றி சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சுப்பையா நகர், மங்கலட்சுமி திருமண நிலையம் அருகில் அங்கன்வாடி மையம், ரேஷன் கடை போன்ற பொதுமக்கள் பயன்பாட்டு கட்டிடங்கள் அரசு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் சுதேசி மில் வளாகத்தில் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு வீடுகளுக்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், மின் பற்றாக்குறையை போக்க புதிய மின்மாற்றிகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்பட பொதுமக்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராமன் நகர், குறிஞ்சி நகர், குமரன் நகர் மற்றும் விரிவாக்க பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளை தத்தெடுத்து ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைத்தல், சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்குதல் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி மேற்கொண்ட பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் தமது எதிர்கால திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்துரைத்தார். பிரச்சாரத்தின் போது அவர் பேசியதில் மத்திய அரசின் நிதியை அதிக அளவில் பெற்றிட என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் அதற்காக ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கடந்த காலங்களில் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல நலத்திட்டங்கள் உயர்த்தப்படாததை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும், தொகுதி அடிப்படையில் இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து ஆளுயர வாழை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, LJK உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடுவிடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மரித்த காலத்தை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் தவக்காலமாக கடைபிடித்து வருகின்றனர். ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை இயேசு ஜெருசலேம் நகருக்குள் கழுதை மீது ஊர்வலமாக சென்ற நிகழ்வை நினைவு கூர்ந்து குருத்தோலை பவனி நடத்துவது வழக்கம். அப்பொழுது மக்கள் குருத்தோலை ஏந்தி ஓசானா ஓசானா என்று பாடியதை நினைவுபடுத்தும் விதமாக இந்நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. அதன்படி குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையொட்டி தூய யோவான் ஆலயத்தில் சிறப்பு பவனி நடைபெற்றது. இதில் ஆயர் இமானுவேல் கோவில் பிள்ளை தலைமையில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்வில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து பாஜக அரசின் சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கொடாத்தூர் மணவெளி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பல்வேறு இடங்களிலும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கிடைத்தது.
இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் மூகாம்பிகை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கூறினர். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து எடுத்துரைத்ததுடன் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கினார். மேலும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட முத்துலிங்கம்பேட்டை, பாரிநகர், ராமன் நகர் ஓடை, அன்னை பிரியதர்ஷினி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆதரவுடன் வரிசை எண் 5 குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார். எனக்கு மகத்தான வெற்றியளிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பொதுமக்கள், வரும் தேர்தலில் உங்களுக்காகவே எங்கள் வாக்குகள். மழை காலங்களில் நீங்கள் நேரில் வந்து உதவி உள்ளீர்கள். ஆனால் முன் வாக்கு பெற்றவர்கள் எங்களை திரும்பி பார்க்கவில்லை என தெரிவித்தனர். மேலும் ஏர்போர்ட் சாலையில் அதிவேக வாகனங்களால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதால் பொன்னியம்மன் கோவில் அருகில் போலீஸ் பூத் அமைக்க வேண்டும் என்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த வேட்பாளர் விநாயகம், நான் இந்த பகுதியை சேர்ந்தவன், இந்த மண்ணின் மைந்தன். நீங்கள் அழைத்தால் உடனே வருவேன். வெற்றி பெற்றவுடன் உங்கள் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் அன்பழகன், மணிமாறன், புகழ், கணேஷ், ராஜராஜன், தனியாச்சலம், கார்த்திகேயன், கிருஷ்ணன், ஆனந்த், கதிர், அருண், குணா, சிவராமன், ராஜா, ரவி, பாலன் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த சத்யா, கீதா, சித்ரா, மாரி, ராணி, ஜோதி, ஜெயா, சுபா ஆகியோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாகூர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொகுதி வேட்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனவேலு கலந்து கொண்டு இளைஞர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற மேற்கொள்ள வேண்டிய வியூகங்கள் குறித்து அவர் விளக்கமாக பேசினார். மேலும் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் தொகுதி மக்களின் நலனுக்காக எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் போல செயல்பட்டேன். நான் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறேன். மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தனிப்பட்ட வாழ்க்கையை விட தொகுதி மக்களின் நலனுக்காகவே முழுமையாக உழைப்பேன் என்று தெரிவித்தார். மேலும் அனைவரும் வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக செயல்பட்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாகூர் தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் தனவேலுவின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ரவிக்குமார் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவர் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி, ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கோவிந்த சாலை, பள்ளிக்கூடம் வீதி, முடக்குமாரியம்மன் வீதி, பகத்சிங் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. பிரச்சாரத்தின் போது மேற்கண்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நல பணிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக கண்ணன் நகரில் சேதமடைந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலை புதிய கான்கிரீட் வாய்க்காலாக மாற்றி சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது.
குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய சுதேசிமல் வளாகத்தில் உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு வீடுகளுக்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மின் பற்றாக்குறையை போக்க புதிய மின் மாற்றிகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் விளக்கப்பட்டது. இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற பொதுமக்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். எல்லா உதவியும் நான் செய்யக்கூடிய இடத்துல எப்பயும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது உங்களுக்கு நீங்களே உதவி பண்ணிக்கிற மாதிரி. நான் கண்டிப்பா உங்களுக்கு தான் செய்வேன். கண்டிப்பா உழைப்பு தான் முக்கியம். ஆமா, நான் எப்பயும் உழைப்பா பணமா தான் போட்டி. நான் சுத்தி வருவேன் உங்களை. பார்த்தா சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான பிரபாதேவி வீரராகு உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முத்துப்பள்ளிப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்திற்கு வந்த அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பொன்னுமுத்து மாரியம்மன் ஆலயம் சென்று சாமி தரிசனம் செய்த அவர் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து வீரராகு வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் கலை இலக்கிய அணி சார்பில் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் மற்றும் தயாரிப்பாளர் செந்தாமரை கண்ணன் தலைமையில் மங்கலம் தொகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. இந்த வாக்கு சேகரிப்பில் பொதுச் செயலாளர் ரகுபதி, துணைத் தலைவி பார்வதி, துணைத் தலைவி லட்சுமி, துணை செயலாளர் பச்சையம்மாள், துணை செயலாளர் சக்தி, துணைத் தலைவி நிர்மலா, துணைத் தலைவர் சேகர், துணை செயலாளர் மகாலிங்கம், பொதுச் செயலாளர் லலிதாம்பிகை, துணைத் தலைவி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர்களிடம் ஆதரவு கூறிய நிர்வாகிகள் ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து முதல்வர் ரங்கசாமியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் 8ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா தினமும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்று வந்த நிலையில் மண்டல பூஜை பூர்த்தி விழா நடைபெற்றது. நிறைவு நாளான சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பூக்களால் அர்ச்சனை செய்து வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சேஷ வாகனத்தில் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் மற்றும் கூத்தாண்டவர் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக வயலின் கச்சேரி நடைபெற்றதுடன் பாரம்பரிய தெருக்கூத்து கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனை காண சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரண்டு வந்து நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். மேலும் வருகின்ற ஏப்ரல் 16ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் செட்டியார் மரபினரின் கொடியேற்றம், 21ஆம் தேதி கிராமம் சார்பாக கொடியேற்றம், 28ஆம் தேதி திருக்கல்யாணம் மற்றும் 29ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ளது என ஆலயம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கட்சியினர் மாநிலம் முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்து
தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையம் பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் வேட்பாளர் வேலுவிற்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் பிள்ளையார்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா தலைமையில் நடைபெற்ற இவ்வாக்கு சேகரிப்பில் காங்கிரஸ் பிரமுகர்கள் குமார், அனந்தராமன், சிவசங்கர், மகேந்திரன், ராஜேந்திரன், பூங்கொடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள சின்ன கைலாயத்திலிருந்து மயிலம் முருகன் ஆலயம் வரை பக்தர்கள் ரத காவடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். உலக அமைதி மற்றும் பாரத ஒற்றுமை வேண்டியும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டியும் சமஸ்கார பாரதி மற்றும் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை இணைந்து இந்த பாத யாத்திரையை ஏற்பாடு செய்திருந்தனர். உலக அமைதி மையம் சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மணிவண்ணன் சுவாமிகள் ஆசி வழங்க புதுச்சேரி இந்து பாதுகாப்பு படைத்தலைவர் ரமேஷ் வாழ்த்துறை வழங்கி யாத்திரையை தொடங்கி வைத்தார். திருக்கையிலை புனிதர் சின்ன கையிலை சிவஞானியார் தலைமையில் காவடி எடுத்து செல்லும் முருக பக்தர்கள் முன்னிலையில் பயணம் தொடங்கியது. பின்னர் பக்தர்கள் முருகப்பெருமானின் புகழை பாடிக்கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளிய நிலையில் பாத யாத்திரை 10 கண்ணு பூனிமுடுக்கு காட்டேரிக்குப்பம் லிங்காரெட்டிப்பாளையம் ரங்கநாதபுரம் கரசானூர் தழுத்தாளி பெரும்பாக்கம் கூற்றோடு வழியாக சென்ற இந்த யாத்திரை மயிலம் முருகன் ஆலயம் வந்தது. அங்கு புதுச்சேரி வணிக வர்த்தக கூட்டமைப்பு சங்க தலைவர் செல்வகுமார் மற்றும் VHP செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் பக்தர்களை வரவேற்று வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து மயிலம் பொம்மபுராதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாளைய சுவாமிகளின் ஆசையுடன் அனைத்து பக்தர்களும் முருக தரிசனம் செய்து உலக அமைதி மற்றும் நாட்டின் ஒற்றுமைக்காக வேண்டுதல்கள் வைத்தனர். பாத யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறக்கட்டளை மற்றும் சமஸ்கார பாரதி சார்பில் உணவு வழங்கப்பட்டது. தேவையானவர்களுக்கு முதலுதவி வசதியும் செய்யப்பட்டிருந்தது. மேலும் மயிலம் முருகன் ஆலயம் சார்பில் 30க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமஸ்கார பாரதி இணை செயலாளர் வெங்கடேசன் மேற்கொண்டார். முருகப்பெருமான் அலங்காரம் மற்றும் ரத ஏற்பாடுகளை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை செய்திருந்தது. முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் சம்பத் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து உரையாடிய சம்பத், கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள், அடிப்படை வசதிகள் மேம்பாடு மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளிலும் மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உறுதியளித்தார். இந்நிகழ்வில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியினரும் பங்கேற்று திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். சம்பத் சென்ற இடங்களெல்லாம் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றதும், இளைஞர்கள் முழக்கங்கள் எழுப்பி ஆதரவு தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது. மண்ணாடிப்பட்டு கொம்பினுக்குட்பட்ட திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் இணைந்து திருவண்டார் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வன்னியர்கள் சமுதாய வளர்ச்சி இயக்கம் சார்பில் தலைவர் மணி தலைமையில் செயலாளர் அருள், பொருளாளர் முருகசாமி மற்றும்
மாநில தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதல்வரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் வன்னியர் சமுதாயத்தின் சமூக மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கான பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள வன்னியர் மாணவ மாணவிகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்க வேண்டும் என்றும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த துறைக்கு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அதோடு புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரரும் பிரெஞ்சு இந்திய இணைப்பு குழு தலைவருமான சட்டமாமேதை செவாலியே செல்லான் நாயக்கர் அவர்களின் புகழை நிலைநிறுத்தும் வகையில் காலாப்பட்டில் உள்ள செவாலியே செல்லான் அரசு மேல்நிலைப்பள்ளியின் பெயரை செவாலியே செல்லான் நாயகர் அரசு மேல்நிலைப்பள்ளி என மாற்ற வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்திய இயக்க நிர்வாகிகள் வரவிருக்கும் 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் தலைமையிலான கூட்டணிக்கு முழு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள இயக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து கூட்டணி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என உறுதியளித்தனர். மேலும் மங்களம் தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இயக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முதல்வரின் வெற்றிக்காக முழு ஒத்துழைப்பும் வழங்குவதாக தெரிவித்தனர். வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திரா நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்தில் போட்டியிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட இஸ்ரேல் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது ஏராளமான பெண்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதி பொதுமக்களும் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். மணவெளி தொகுதியில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் அனந்தராமன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மணவெளி பகுதியில் உள்ள முத்து மாரியம்மன் ஆலயம் சென்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி இளைஞர்கள் அனந்தராமனுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மேல தாளங்களுடன் வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், கூட்டணி கட்சியினர், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தேங்காய்த்திட்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். தொடர்ந்து அரியாங்குப்பம், சண்முகா நகர் மற்றும் இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் சமூக சேவகர் அருள் செழியன் சுயேட்சை வேட்பாளராக ஸ்டெத்தஸ்கோப் சின்னத்தில் போட்டியிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் பிச்சவீரன்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடுவீடாக சென்று பொதுமக்களை சந்தித்த அவர் கடந்த காலங்களில் மழை வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் நேரங்களில் மக்களுக்கு செய்த உதவிகளை நினைவு கூர்ந்தார். மேலும் உழவர்கரை தொகுதி மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு மேற்கொண்டு நலத்திட்டங்களை எடுத்துரைத்து ஸ்டெத்தஸ்கோப் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். ரெட்டியார்பாளையம் நியூ பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஷீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமி விழா நடைபெற்றது. 2ஆம் நாள் ராம நவமி நிகழ்ச்சியில் கோபூஜையுடன் தொடங்கி 1008 சாய்பாபா அஷ்டோத்திரம் பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து சாய் பக்தர்கள் தாங்களாகவே பாபாவிற்கு பால் அபிஷேகம் செய்தனர்.
பின்னர் ஸ்ரீராமர் மற்றும் சாய்பாபாவிற்கு பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதிய நேரத்தில் சிறப்பு ஆரத்தி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் சாய் பக்தர்கள் கலந்து கொண்டு பாபாவை தரிசித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகாராஜா சாய்பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் செய்திருந்தது. முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராஜா சந்துரு கேஸ் அடுப்பு சின்னத்தில் போட்டியிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அங்காளம்மன் நகரில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்பொழுது மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து மலர் தூவி சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது முத்தியால்பேட்டை பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினை, தரமான கல்வி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை தாம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஓராண்டிற்குள் தீர்த்து வைப்பேன், இல்லையெனில் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என அவர் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். மேலும் இந்த ஒருமுறை எனக்கு வாய்ப்பளித்து வாக்களிக்கவும் என இருகரம் கூப்பி பொதுமக்களிடம் ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உலக அமைதி மற்றும் உலக ஒற்றுமையை முன்னிறுத்தும் நோக்கில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே ஹரிநாம சங்கீர்த்தனம் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வு இஸ்கான் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்வில் இஸ்கான் ஆலய தலைவர் பத்ரக ஹரிணி தேவிதாசி, துணைத் தலைவர் ராதாநாத் தாஸ் மற்றும் ஆலய தளபதி நிதாய் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இஸ்கான் அமைப்பின் முழுநேர தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பக்தி உணர்வுடன் சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டனர். உலக அமைதி மற்றும் ஆன்மீக ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.